உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் திட்டம் 100% ரத்து செய்யப்படுகிறது, கைவிடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் அந்த மக்களுடைய மனதில் பால் வாத்திருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த திட்டம் ஏன் கைவிடப்படுகிறதுங்கிறதா நம்முடைய கேள்வி. ஏன் கைவிடப்படுதுன்னா, எந்த ஒரு ஆற்று நீர் பாசனத்தையும் நம்பி இராமல் மழையை மட்டுமே 100% நம்பி கிடைக்கக்கூடிய நீரை ஏரிகள், குளங்கள், குட்டைகள், ஏங்கல், தாங்கல், கரணை, கம்மா இது போன்ற நீர்நிலைகளில் சேமித்து அந்த நீரை மட்டுமே பயன்படுத்தி விவசாயம் செய்து வாழக்கூடிய தற்சார்பு வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்கள் நிறைந்த கிராமங்கள் நிறைந்த பகுதி அது. 5000 ஏக்கர். அந்த 5000 ஏக்கருக்குள்ள ஏகப்பட்ட குளங்கள், குட்டைகள் வருது. அதை இல்லாமல் 11 கிராமங்கள் வருது. இவற்றை எல்லாத்தையும் அழிச்சிட்டு, மனிதனுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு, இயற்கையுடைய அந்த ஒரு சுற்றுச்சூழலை அழிச்சிட்டு பசுமை விமான நிலையத்தை நீங்கள் அங்கே எப்படி கொண்டு வருவீங்க அப்படிங்கிறத கேள்வி. அதனால தான் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. சரி, இப்போ அந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, உடனடியாக வேறு இடம் தேடி இந்த சென்னைக்கான ஏர்போர்ட்டை அந்த இடத்துக்கு மாற்றுங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு கிளப்பி விட்டாங்க. இந்த பொருளாதார புலிகள் வகையில் பொருளாதார நிபுணர்கள் அவர்கள், இந்த நாட்டின் அரசியல்வாதிகள், இந்த மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா உடனே வேற இடத்த 5000 ஏக்கரை தேடி அங்கே புதிய ஏர்போர்ட்டை கட்டுங்க, இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டுடைய அந்த ஒரு வளர்ச்சி குறைஞ்சிரும், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு குறைஞ்சிரும். இப்போ கிழிச்சிட்டீங்க. கோடிக்கணக்கான இளைஞர்கள் தெண்டமாக வீட்டில் உட்காந்துருக்காங்க. இதுவரைக்கான டெவலப்மெண்ட்டில் எல்லாத்துக்கும் நீங்கள் தமிழர்களுக்கு வேலை கொடுத்துட்டீங்க, இந்திக்காரருக்கெல்லாம் வேலை கொடுக்கல. மறுபடியும் இப்போ புதுசாக டெவலப் பண்ணி தான் தமிழர்களுக்கு வேலை கொடுத்து கிழிக்க போகிறீங்க. இது மாதிரி சொல்லி புதிய இடத்தை தேர்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன கேட்க வர்றோம்னா, புதிய இடத்த 5000 ஏக்கரை தேடிடலாம், எங்கேயாவது தேடிடலாம். அங்கே மக்கள் குடியிருக்க மாட்டாங்களா? எப்படி? அங்கே ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கரணை, நீர்நிலைகள், அங்கே வாழ்கிற நீர்நிலைகளில் வாழ்கிற பறவைகள், ஊர்வன பரப்பன விலங்கினங்கள் யாரும் இருக்காதா? இயற்கை சூழலை அழிக்காம நீங்க மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் ஒரு ஏர்போர்ட்டை கட்டிட முடியுமா? மனிதர்கள் வாழ்ற இடத்த இல்லாம பொட்டல் காடாவே நான் 5000 ஏக்கர் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது சென்னை பக்கத்தில் இடம் இருக்கா? எப்படி சார் இது? எப்படி நீங்க போய் அங்க புதுசா இன்னொரு 5000 ஏக்கரை தேடி எப்படி கட்டுவீங்க? ஒரு இடத்துல உள்ள மக்கள் இப்பதான் ஐயா சாமி அப்படின்னு நிம்மதியா இருக்காங்க. எங்க ஊர்ல காலி பண்றதை விட்டுட்டு வேற பக்கம் போயிட்டீங்களே, திட்டத்தை கைவிட்டீங்களேன்ட்டு உடனே வேற பக்கத்தை நீங்க இப்ப தேர்ந்தெடுங்கன்னு சொன்னா அங்க உள்ள மக்கள் என்ன சொல்லுவாங்க? அங்க உள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா? அங்க உள்ள இயற்கை சூழல் அழியாதா? அங்க உள்ள விவசாய நிலங்கள் அழியாதா? என்ன சார் இது? என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க நீங்க? நன்றி உறவுகளே.